பவுலில் இந்த அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி 10 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சேமியாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி இருந்தால் போதும். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் 300 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். இது தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் வந்து அதில் நல்லா கொதிக்கட்டும். 2 பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆற விட்டுறலாம். ஐஸ் மோல்டில் ஊற வச்சிருந்தோம்ல அந்த சேமியாவை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த சிரப்பையும் அதில் ஊற்றி மூடி வச்சிடலாம். உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் காஃபி டம்ளரில் கூட பண்ணலாம். எடுத்து வச்சிருந்த சிரப்பை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேமியா போட்டுட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற கவரை கட் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். மேலே ரப்பர் பேண்டு போட்டுட்டு கத்தி வச்சு நடுவில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எடுத்து அதில் வந்து வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸை 8 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வச்சிடலாம். அப்புறம் தான் நம்ம எடுக்கும் போது ரொம்பவுமே சுலபமாக வரும். சில்லுன்னு சேமியா ஐஸ் ரெடி. 90 கிட்ஸ்க்குலாம் தெரியும் இந்த சேமியா ஐஸ் எவ்வளோ ஃபேவரேட்டுன்னு. உங்களுக்கும் இந்த சேமியா ஐஸ் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.